தேர்தல் முறையை சூறையாடி இருக்கிறாங்க. நீங்கள் யார் வேணாலும் வாங்க, மக்கள் தேர்ந்தெடுத்தா மக்கள் தேர்ந்தெடுக்கவே முடியாத ஒரு வேலை செய்கிறாங்களே அப்படிங்கிறதா இன்றைக்கி ஒரு பெரிய வேதனையாக இருக்குது. ஜனநாயகத்தை சூறையாடி இருக்காங்க. சமீபத்தில் மகாராஷ்டிரா நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் உள்ள அந்த இடைப்பட்ட ஒரு 6 மாத காலத்தில் 91 லட்சம் வாக்காளர்களை சேர்த்துருக்காங்க. ஹரியானாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட மக்கள் தொகையில் 25 லட்சம் புதிய வாக்காளர்களை, போலி வாக்காளர்களை சேர்த்துருக்காங்க. அது பல கேட்டகரிஸ். ஒரே முகவரியில் பல பேர், ஒரே முகவரியில் 100 பேர், ஒரே வாக்காளர் பலமுறை வாக்களித்தது, வாக்காளருடைய போலியான முகவரியில் யூபி முகவரியாக இருக்குது, இங்கே ஓட்டு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 12% ஓட்டு போட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பதிவான வாக்குகளில் 12% போலி வாக்குகள் தேர்தல் ஆணையத்தின் துணையோடு செய்திருக்கிறது பாஜக அப்படின்னு ஆதாரத்தோடு இன்னைக்கு அம்பலப்படுத்தியிருக்கிறார் ராகுல் காந்தி. உலகத்தின் மிகச்சிறந்த ஜனநாயக நாடு அப்படின்னு நம்ம இந்தியாவை சொல்லுவோம். ஆனால் அந்த நாடு இன்னைக்கு எங்கே போய்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த ஆதாரத்தையும் பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் இவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சதித்திட்டத்தை தேர்தல் ஆணையத்தோடு பாஜக செய்ய போகிறது. ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது தொடர்ந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை ஆதாரத்தோடு அம்பலப்படுத்திட்டு இருக்கிறாரு. ஆனால் இதுவரைக்கும் இப்போ வரைக்கும் தேர்தல் ஆணையம் இதற்கான உரிய விளக்கங்களை கொடுக்கவே இல்லை. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர் ஹரியானாவில் ஓட்டு திருட்டு நடந்திருக்குது அப்படிங்கிறத தாண்டி ஆட்சி திருட்டே நடந்திருக்குது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குணத்துக்கு போட்டிருக்கிறாரு. உண்மையிலே என்னதான் நடந்திருக்குது? 25 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க. அது பல்வேறு கோணத்தில் திருடப்பட்டிருக்குது அப்படின்லாம் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது தொடர்ந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை ஆதாரத்தோடு அம்பலப்படுத்திட்டு இருக்கிறாரு. ஆனால் இதுவரைக்கும் இப்போ வரைக்கும் தேர்தல் ஆணையம் இதற்கான உரிய விளக்கங்களை கொடுக்கவே இல்லை. நீதிமன்றத்துக்கு போன பிறகு கூட நீங்கள் பிரமாண பத்திரம் தான் தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு விளக்கம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தை ஒரு அணியாக தன் கைவசம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க பாஜக அப்படிங்கிறது தான் எல்லோருடைய குற்றச்சாட்டும் கூட. சமீபத்தில் மகாராஷ்டிரா நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் உள்ள அந்த இடைப்பட்ட ஒரு 6 மாத காலத்தில் 91 லட்சம் வாக்காளர்களை சேர்த்துருக்காங்க. ஒரு வாக்காளர் 2 வாக்காளர்கள் 91 லட்சம் வாக்காளரை எடுத்து சேர்த்துருக்குறாங்க. அதனுடைய டேட்டாஸ் எல்லாம் எடுத்து உத்தவ் தாக்கரே அது ஒரு பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த போகிறார். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே மகாராஷ்டிராவில் ஒரு 2 கர்நாடகாவில் 2-3 தொகுதிகளில் பண்ணாங்கன்னு ராகுல் காந்தி ஏற்கனவே டேட்டாஸ்களை ரிலீஸ் பண்ணார். அதை பற்றின குற்றச்சாட்டுக்களை வச்சார். இப்போ இன்றைக்கி அவர் பேசியிருக்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பூதகரமாக இருக்குது. ஒரு நைட்ரஜன் குண்டை தூக்கி போட்டிருக்கார் தேர்தல் ஆணையத்தின் மீது அப்படின்றதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஹரியானாங்கிறது ஒரு சின்ன மாநிலம். ஹரியானாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட மக்கள் தொகையில் 25 லட்சம் புதிய வாக்காளர்களை, போலி வாக்காளர்களை சேர்த்துருக்காங்க. அது பல கேட்டகரிஸ். ஒரே முகவரியில் பல பேர், ஒரே முகவரியில் 100 பேர், ஒரே வாக்காளர் பலமுறை வாக்களித்தது, வாக்காளருடைய போலியான முகவரியில் யூபி முகவரியாக இருக்குது, இங்கே ஓட்டு போட்டிருக்காரு. யூபியில் ஓட்டு போட்டிருக்கிறாரு. பிரேசில் நாட்டை சேர்ந்த மாடல் அழகிக்கு இங்கே ஓட்டு உரிமை இருந்திருக்கு. அது ஒரு 10 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்க? இப்படி கூட்டி கழித்து பார்த்தா கிட்டத்தட்ட 12% ஓட்டு போட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பதிவான வாக்குகளில் 12% போலி வாக்குகள் தேர்தல் ஆணையத்தின் துணையோடு செய்திருக்கிறது பாஜக அப்படின்னு ஆதாரத்தோடு இன்றைக்கி அம்பலப்படுத்தியிருக்கிறார் ராகுல் காந்தி. இதுக்கு இதுவரைக்கும் எந்த பேச்சு மூச்சும் கிடையாது. 12%. அதான் என்ன சொல்கிறார்? ஒன்றும் தெளிவாக சிம்பிளாக அவர் சொல்கிறார். 8 பேருக்கு 1 ஓட்டு கள்ள ஓட்டு. 8 ஓட்டு பதிவாக இருந்ததுன்னா அது 1 ஓட்டு கள்ள ஓட்டு. போலி முகவரிகள், போலி வாக்குச்சீட்டுகள், போலி வாக்காளர்கள், போலியான புகைப்படங்கள், இந்த கேட்டகரியிலலாம் எடுத்திருக்கிறாங்க. போலியான முகவரியில் ஒரு சில ஓட்டராக போடுறது, ஒரே ஒரு நபர் மட்டும் 10 ஓட்டு ஒரே வாக்குச்சாவடியில் போட்டிருக்காரு. இது எல்லாம் ஆதாரத்தோடு இன்றைக்கி எடுத்து ராகுல் காந்தி போட்டிருக்கிறாரு. இதுதான் நமக்கு ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்துது. உலகத்தின் மிகச்சிறந்த ஜனநாயக நாடு அப்படின்னு நம்ம இந்தியாவை சொல்லுவோம். ஜனநாயகத்தில் பாதுகாக்கிறதுல இந்தியா ஒரு மிக முன்னோடியான ஒரு நாடு. வேர்ல்டு பிக்கஸ்ட் டெமோக்ரஸி கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த நாடு இன்றைக்கி எங்கே போய்கிட்டு இருக்கு பாருங்கள். தேர்தல் ஆணையங்கிறது 1950 சுதந்திரத்திற்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு. அதை அன்றைக்கி இந்திய அரசியல் சட்டம் எழுதுகிறப்பயே இதுக்கு சுதந்திரமான அமைப்பாக இருக்கணும்,
அரசியல் ரீதியாகவோ எந்த விதமான அழுத்தமும் இருக்கக்கூடாது தேர்தல் ஆணையத்திற்கு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பதற்கு சில விதிமுறைகளை அரசியலமைப்பு சட்டத்தில் வகுக்கிறாங்க. ஒரு தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பதற்கு இந்தியாவினுடைய பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா ஒரு சார்பு நிலைக்கு போயிடக்கூடாது, ஒரு சார்பு நிலையை எடுத்துடக்கூடாது, எந்தோடைய கட்டுப்பாட்டுக்கும் இவங்க அடங்கிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு ஒரு தனியான ஒரு அட்டானமஸ் பாடியாக உருவாக்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டம். 1950 இது உருவாக்கப்பட்டது. 1950 இது வரைக்கும் தேர்தல் அப்படி தான் நடந்திருக்கு. பாஜக அரசாங்கம் வந்த பிறகு இந்த தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிற முறையிலேயே மாற்றத்தை கொண்டு வராங்க. உச்சநீதிமன்ற நீதிபதி அந்த தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த இதில் உச்சநீதிமன்ற நீதிபதி இல்லை, தூக்கிட்டு கேபினட் அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், பிரதமர், அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர். இப்போ இருக்கக்கூடிய ஞானேஸ்வரை தேர்ந்தெடுத்ததுலேயே ஏகப்பட்ட குளறுபடிகள், ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், அவர் கரெக்டான புரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணாமல் அவரை தேர்ந்தெடுத்துட்டாங்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, பீகாரில் தேர்தல் இங்கே நடந்து முடிஞ்சிருக்குது. அடுத்த இன்னொரு கட்டம் 19 தேதி நடக்க போகுது. பீகாரில் என்ன பண்ணுறாங்கன்னா, 1 ஓட்டு 2 ஓட்டு திரட்டிக்கிட்டு இருந்தவங்க ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணுறாங்க, பல்கா வாக்குகளை சேர்க்கறது, வாக்குகளை நீக்கக்கூடிய வேலையை செய்யறதுக்கு தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க, எஸ்ஐஆர். அது தெரியும், பீகாரில் பெரிய அளவில் 96 லட்சம் ஓட்டை பிரித்து அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் உச்சநீதிமன்றம் மிகப்பெரிய ஒரு வேலை செஞ்சு இன்றைக்கி அதுக்கு பிறகு 25 லட்சம் பேரை குறைச்சி இன்றைக்கி தேர்தல் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் இப்போ தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, அஸ்ஸாம் போன்ற 5 மாநிலங்களுக்கும் இப்போ கொண்டு வர போகிறாங்க எஸ்ஐஆர். அது நடந்துகிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் தான் இந்த எஸ்ஐஆரை நோக்கி நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு இன்றைக்கி ராகுல் காந்தி வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆதாரத்தையும் பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் இவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சதித்திட்டத்தை தேர்தல் ஆணையத்தோடு பாஜக செய்ய போகிறது அப்படின்னு நமக்கு தெரியுது. அவங்க என்ன செய்ய போகிறாங்க, 1 கோடி வாக்காளர்களை சேர்க்க போகிறாங்க புதுசாக. 1.5 கோடி பேரில் 1 கோடி அப்படின்னா கிட்டத்தட்ட 15% கிட்ட நெருக்கி வந்துடும். அந்த 1 கோடி வாக்கள் வட இந்திய வாக்காளர்கள். அதை தான் இவங்க செய்ய போகிறாங்க. எஸ்ஐஆரில் பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய வாக்குகளை நீக்கி விட்டுட்டு வட இந்திய வாக்காளர்களை சேர்க்கறது தான் அவருடைய நோக்கம் அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு வலு சேர்ப்பது மாதிரி இன்றைக்கி ராகுல் காந்தி சொன்ன விஷயத்தையும் இதையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப ஏதோ ஒரு திட்டம் இருக்குது, எஸ்ஐஆரே திட்டம் இருக்குது. இல்லை சார், இதை வேற மாதிரி கூட பார்த்து பயப்படுற மாதிரி இருக்குது. என்னன்னா, ஒரு பக்கம் எஸ்ஐஆரை கொண்டு வர்றாங்க, இன்னொரு பக்கம் இது மாதிரியான ஓட்சோரி விஷயம். இதை இந்த ஓட்சோரி அப்படிங்கிறது இங்கே நடந்து அந்த ஓட்டுகள்லாம் வட இந்தியர்கள் தான் போட்டது அப்படிங்கிற மாதிரி பழி போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதா இல்லைங்களா? அதை தான் சொல்கிறேன். இந்த எஸ்ஐஆருக்கும் நடந்த ஓட்சோரிக்கும் கனெக்ஷன் இருக்குன்ற. எஸ்ஐஆரை வச்சு போலி வாக்காளரை சேர்க்கறது, வேறு மாநிலத்தவரை சேர்க்கறது, அங்கே போலிங் நடத்துறது. அதாவது தேர்தல் ஆணையத்தை வச்சு அவங்க எந்தெந்த வழியிலலாம் செய்கிறாங்க அப்படின்னா, அந்த இவிஎம் மிஷினில் ஒரு மால் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதை பலரும் நிரூபிச்சிருக்கிறாங்க. பல குற்றச்சாட்டுகள் இருக்குது, அதை ஒதுக்கி வச்சுருவோம்னு வச்சுங்களேன் இவிஎம் மிஷினில். அது ஒரு வழி. 2வது, வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்ச அன்னைக்கு க்ளோசிங் டைமில் ஒரு % சொல்கிறாங்க, அடுத்த நாள் காலையில் ஒரு % சொல்கிறாங்க. இப்போ அந்த சதவீதமே ஒரு குழப்பம் இருக்குது. ஒரு அக்யூரேட்டான % நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அது ஒரு வழியில். அப்புறம் போலி வாக்காளரை சேர்க்கறது. பல்வேறு வழிகளில் தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு தேர்தல் முறைகேடுகளை சீரழித்து கொண்டு இருக்கிறார்கள், சின்னாபனப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. நீங்கள் யார் வேணாலும் வாங்க, மக்கள் தேர்ந்தெடுத்தா, மக்கள் தேர்ந்தெடுக்கவே முடியாத ஒரு வேலை செய்கிறாங்களே அப்படிங்கிறதா இன்றைக்கி ஒரு பெரிய வேதனையாக இருக்குது. அதுக்கு இவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, தேர்தல் முறையை சூறையாடி இருக்கிறாங்க, ஜனநாயகத்தை சூறையாடி இருக்காங்க. ஒரு போலியான யாரோ ஒரு எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பிரேசில் நாட்டுடைய மாடலுடைய ஃபோட்டோ எடுத்து போட்டு அவங்க வாக்காளர் 22 வாக்காளர்கள் போட்டிருக்காங்கன்னா, அப்போ இது 1-2 தவறுகள் எங்கேயோ ஒன்று நடந்தால் கூட திட்டமிட்டே நடத்துறது தான் அது. இப்போ இதைத்தான் நம்ம சொல்கிறோம். எஸ்ஐஆர் இங்கே ஒரு எஸ்ஐஆர் இப்போ கொண்டு வந்துருக்காங்க தமிழ்நாட்டில், வாரத்துக்கு 3 நாள் வருவாங்க. எஸ்ஐஆர் இப்போ எப்படி கணக்கெடுக்க போகிறாங்கன்னா, இதை கேட்டாலே அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவங்க திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வாரத்துக்கு 3 நாள் மட்டும் இந்த ஃபார்ம் 6 எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு கொடுப்பாங்க. இது எப்போ எத்தனாம் தேதி, நவம்பர் 4லேருந்து டிசம்பர் 4 வரைக்கும். ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள், 3 நாள். 4 வாரத்துக்கு எத்தனை நாள், 12 நாள். இந்த 12 நாளில் 6.5 கோடி மக்களினுடைய வாக்குரிமைகளை புதுப்பிக்க போகிறாங்க. எப்படி முடியும், வெறும் 12 நாளில்? இதுதான் நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டீங்க, ஆல்ரெடி இப்போ இருந்த 6.5 கோடி வாக்காளரை ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க. இப்போ எல்லாம் முதல்லேருந்து புதுசாக நீங்கள் ஆல்ரெடி ஓட்டு போட்டிருந்தாலும் சரி, 80 வயசு கிழமை இருந்தாலும் சரி, ஆவணத்தை கொடுத்து புதுசாக நீங்கள் வாக்காளராக சேரு.
ஆதார் கூட இந்த தடவை செல்லாதுன்னு கூட இல்லை சொல்கிறாங்க. ஆதார் வந்து உச்சநீதிமன்றம் வாங்கிங்கன்னு இருக்கு. ஆனால் அதை முடிவு பண்ண வந்து இன்னொரு வேலை தான். இதில் அதிமுக சில அடிமைகள் என்ன சொல்கிறாங்க, கணக்கெடுக்க போகிறது தமிழ்நாடு அரசு ஊழியர் தானே, அப்புறம் ஏன் நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னு கேட்குறதுல வெளியிலேருந்து பார்க்குறப்ப நியாயமான கேள்வியாக இருக்குது. அதில் என்ன சிக்கல்னா, அந்த டிராஃப்டை டிசைன் பண்ணுறது இசிஐ, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அதை முடிவு பண்ணுறது யார் அதில் வாக்காளராக இருக்கணும் இல்லைங்கிறத முடிவு பண்ணுறது அந்த போர்ட்டலு. இப்போ இவங்களுடைய அரசாங்க ஊழியருடைய வேலை என்ன, தமிழ்நாடு அரசாங்க ஊழியருடைய வேலை என்ன, கணக்கெடுக்கிறது மட்டும்தான் வேலை. அதை வேணுமா இல்லையான்னு முடிவு பண்ணுறது இசிஐயில். இதுதானே இங்கே சிக்கலே. அது எப்படி 12 நாளில் பண்ணுவீங்க? வெறும் 12 நாளில் நீங்கள் எப்படி 6.5 கோடி மக்களினுடைய வாக்குரிமையை நீங்கள் சரி பார்த்து சரின்னு நீங்கள் முடிவு பண்ணுவீங்க? இதுதான் இங்கே ஒரு பெரிய குழப்பம் நடக்க போகுது. மிகப்பெரிய ஒரு வாக்கை சூறையாடக்கூடிய வேலையை செய்ய போகிறாங்க. அதுக்கு ஹரியானாவில் நடந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ராகுல் காந்தி பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கூட சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியிருக்கிறாரு. இதுக்கு ஒன்றும் வந்து எந்த விதமான பதிலும் கிடையாது. 2 ஸ்டேட்டோடைய எலெக்ஷனில் கூட வந்து வாக்காளர்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கிறாங்க. ஹரியானா தேர்தலில் ஓட்டு போட்டவங்களும் சரி, உத்தரப்பிரதேச தேர்தலில் ஓட்டு போட்டவங்களும் சரி, ரெண்டுமே ஒரே முகமாக இருக்குது. அது எப்படி நடந்துச்சுன்னு ராகுல் காந்தி கேள்வி கேட்டிருந்தாங்க. அங்கேருந்து ஆட்களை கொண்டு வந்திருக்காங்க, கொண்டு வந்து வாக்களிக்க வச்சுருக்காங்க. அதான் சொல்கிறேன், ஒரு வாக்குச்சாவடியில் ஒரே ஒரு நபர் 10 ஓட்டு போட்டிருக்கிறாரு. ஒரே ஒரு இத்தனைக்கும் வந்து டிஜிட்டல் ஆயிடுச்சு. டிஜிட்டல் கிளாஸ் லீடர் தேர்தலில் வந்து கையை தூக்குன்னு சொன்னால் 2 கையை தூக்கி நிற்பாங்க. அது மாதிரி ஒரே நபர் ஒரே வாக்குச்சாவடியில் 10 ஓட்டு போட்டிருக்கிறாரு. முந்தியெல்லாம் கள்ள ஓட்டு எப்படி போட்டோம்னா, ஒரு கையில் இந்த கையில் மைய வச்சுட்டு போய் அழிச்சிட்டு வந்து மேக்ஸிமம் ஒரு ஓட்டு 2 ஓட்டு நடக்கும். அது மேனுவலாக இருக்கிறப்ப பேலட் பேப்பரில் நம்ம பிரிண்ட் பண்ணுறப்ப. இப்போ நம்ம டிஜிட்டல் ஆகிச்சிட்டோம், டிஜிட்டல் இந்தியா ஆயிடுச்சு. நம்ம வந்து நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறோம், ஐபால் வச்சு தான் வாங்குகிறோம், எதுவும் மிஸ் ஆகாதுன்னு சொன்னப்போ கூட இது தேர்தல் ஆணையம் இவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னா திட்டமிட்டே நடத்தப்பட்ட ஒரு வேலை. ராகுல் காந்தி ஹரியானா வெற்றியை வந்து எங்களுடைய வெற்றி, காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கும்னு பெரும்பாலான கருத்து கணிப்புகள் வெளியிட்டுச்சு. ஆனால் இந்த வெற்றியை அவங்க வந்து தேர்தல் ஆணையத்தின் துணையோட களவாடி இருக்கிறாங்க. ஆட்சியே திருட்டு நடந்திருக்கு அப்படின்றது தான் ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டு. இப்போ தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறாங்க, தமிழ்நாட்டில் இவர்கள் என்ன செய்ய காத்திருக்கிறாங்கன்னு தெரியல. மிகப்பெரிய ஒரு அச்சமாக தான் இருக்குது. இப்போ நம்ம இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும் சார். என்னென்னா, இப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே எஸ்ஏஆர் கணக்கெடுப்பு நடத்துகிறேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது இவங்க பண்ணக்கூடிய அந்த ஓட்சோரி அப்படிங்கிற விஷயம் இருக்குது இல்லைங்களா? தமிழ்நாட்டுக்கு நாளைக்கு நடக்காது அப்படின்னு நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்க. ஆனால் அது எப்படி நடக்கும்? அதெல்லாம் தமிழ்நாட்டில் எல்லாம் எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது, எல்லாத்தையுமே கரெக்டாக செஞ்சுருவோம். அப்போ மற்ற ஸ்டேட்டில் பாஜக ஜெயிச்ச ஸ்டேட்லாம் விடுங்க, பாஜக ஜெயிக்காத ஸ்டேட்லலாம் அப்படிலாம் நடந்திருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. இப்போ இந்தியாவில் 90% மாநிலங்கள் அவங்க கண்ட்ரோல் இருக்குது. விரல் விட்டு எண்ணக்கூடிய மாநிலங்கள் மட்டும்தான் பாஜக ஆளாத மாநிலமாக இருக்குது. தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரியில் கூட்டணி ஆச்சு. ஆந்திரா, வெஸ்ட் பெங்கால் 4, அப்புறம் ஜார்க்கண்ட், இந்த மாதிரியான சின்ன சின்ன மாநிலங்கள் தான், ஒரு 5-6 மாநிலங்கள் தான் பாஜக ஆளாத மாநிலங்கள். அது என்ன செய்வாங்கன்னா, அந்த மாநிலங்களில் அவங்கள்ட்ட பேஸே இல்லை. திடீர்னு போய் பாஜக ஜெயிச்சிச்சுன்னா ஹார்ட்டு நின்று போயிடும். தமிழ்நாட்டில் பாஜக ஒரு 200 தொழில் ஜெயிச்சிச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா நீங்கள்? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருப்பாங்க. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 18% ஓட்டு வாங்கியிருக்கு. ஒரு சில இடங்களில் 2வது இடத்துக்கு வந்திருக்கு. திருவள்ளூர் தொகுதியில் சசிகலா செந்தில் ஜெயிக்கிறார், 2வது இடத்துல பாஜக இருக்குது. அங்கே நிற்கிற கேண்டிடேட்டாக பல பேருக்கு யாரையும் தெரியாதுங்கிறாங்க, வெளியூர் சேர்ந்தவர். அதெல்லாம் சந்தேகம் வருதா இல்லையா? 24 தேர்தலையே, நாடாளுமன்ற தேர்தலையே அவர்கள் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது, சந்தேகமும் இருக்குது. இப்போ இந்த வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்வாங்க. அவர்கள் ஓரளவுக்கு நெக் டு நெக் இருக்கிற மாநிலங்களை ஓப்பனாக செய்கிறாங்க. அவர்களுக்கு வந்து கொஞ்சம் பேஸ்மெண்ட் இல்லாத மாநிலங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறாங்க. சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு இருக்காது. தமிழ்நாட்டுக்கு சந்தேகம் வராத மாதிரி அளவு 18% நாங்கள் இருக்கிறோன்னு கணக்கு காட்டுறாங்க. எப்படி காட்டுவீங்க? அதில் ஓபிஎஸ் வாங்கின வாக்கு, தேவநாதன் யாவது வாங்கின வாக்கு, அதெல்லாம் கணக்கு காட்டுறான்னு வச்சுக்கோங்க. டிடி வாங்கின வாக்கெல்லாம் கணக்கு காட்டலாம். கழிச்சு பார்த்தா கூட பல இடங்களில் வந்து அவங்க வந்து 2வது பிளேஸ் இருக்கிறாங்க அப்படின்னு காட்டுறப்ப அதுவே சந்தேகமாக இருக்குது. நம்ம 40 தொகுதி ஜெயிச்சிட்டோங்கிறதுல அந்த மிதப்பில் இதை பற்றி யோசிக்கவே இல்லை. தமிழ்நாட்டில் 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் இந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க, முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு ஓட்டு விழுந்துச்சுன்னா இதையும் எதுவும் போய் ஜாயின் பண்ணுறப்ப அவங்க வெயிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த வேலையெல்லாம் இப்போ பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த தேர்தல் வர்றப்போ அவங்க இன்னும் வீரியமாக செய்வாங்க. சார், இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, இது ரிப்பீட்டடாக கேட்குறேன்னு இல்லை, ஒரு மாடலுடைய படத்தை வச்சு 22 வாக்குகள் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஜென்சி தலைமுறையெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சொல்கிறாருல்ல, அதனுடைய பின்னாடி என்னவாக இருக்கும்? இல்லை, எல்லோரும் விழிப்புணர்வாக இருங்க. ஏன்னா வந்து அந்த வாக்குங்கிறது உங்களுடைய ஜனநாயகத்தினுடைய ஆயுதம். இது நீங்கள் இழந்துடாதீங்க, உங்களுடைய உரிமையை இழந்துடாதீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உரிமை அது. நீங்கள் யார் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு தீர்மானிக்கக்கூடிய வேலை, அதை நீங்கள் இழந்துடாதீங்க. விழிப்புணர்வோடு இருங்க. உங்கள் வாக்கு உங்கள்கிட்ட இருக்கான்னு பாருங்கள். இப்போ எஸ்ஆரில் கொண்டு வரப்போ 2000க்கு பிறகு பிறந்தவங்களுடைய அப்பா அம்மாவுடைய
குடியுரிமை நிரூபிக்கணும். 2000க்கு பிறகு பிறந்தவங்க ஒரு 24 வயசு பையன் இருக்காருன்னா அவர் அப்பா அம்மாவுடைய பர்த் சர்டிஃபிகேட் வேணும். 24 வயசு பையன்னா அவங்க அப்பாவுக்கு 50 வயசு இருக்குன்னு வச்சுங்க, அவங்க அப்பாவும் அம்மாவும் பர்த் சர்டிஃபிகேட் வச்சுக்கணும். இதுதான் இப்போ வந்து சிக்கல். இல்லையா அந்த பையன் ஓட்டு போட முடியாது. அவங்க தாத்தா அங்கே இருந்திருப்பாரு, அவங்க அப்பா இங்கே இருந்திருப்பாரு, ஒருவேளை அவங்க அப்பாவுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இல்லாமல் இருந்திருக்கும். பர்த் சர்டிஃபிகேட் ஒரு பேராக இருக்கும், சர்டிஃபிகேட்டில் ஒரு பேராக இருக்கும், பர்த் சர்டிஃபிகேட்டில் ஒரு சர்டிஃபிகேட் ஒரு பேராக இருக்கும், கூப்பிட்றது ஒரு பேராக இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு தாத்தா பேரை வச்சுருப்பாங்க, பிள்ளைகளை வீட்டில் கூப்பிட மாட்டாங்க, அதனால் செல்லாமல் ஒரு பேர் கூப்பிடுவாங்க. சர்டிஃபிகேட்டில் வேறு பேராக இருக்கும், பர்த் சர்டிஃபிகேட்டில் வேறு பேராக இருக்கும். இதெல்லாம் ஒரு குழப்பம் இருக்குது. இதெல்லாம் சரியாக நீங்கள் கரெக்டான டேட் ஆஃப் பர்த் கரெக்டான பேரோட கொடுத்தா தான் நீங்கள் ஓட்டு போட முடியும். இதெல்லாம் எப்படி ஒரு மாதத்தில் செய்ய முடியும்? உங்கள் பேரே மாறி இருக்குது, இனிஷியல் மாறி இருக்குது, இடம் மாறி இருக்குது. இதெல்லாம் இந்த மாற்றத்தெல்லாம் செஞ்சு கொடுக்குறதுக்கு எப்படி ஒரு மாதத்துக்குள்ள முடிப்பீங்க? அப்போ நீங்கள் ஓட்டு போடக்கூடிய தகுதி இழப்பீங்க. இது கடைசியாக தீர்மானிக்க போகிறது ஈஸி தான். இப்போ இதுதான் இவ்வளோ சிக்கல் இருக்குறோம். ஒரு மாதத்தில் நடத்தி முடித்த முடியாது. அப்போ இது ஏதோ ஒரு சதித்திட்டம் இருக்குது. எனக்கு ஓட்டு போட மாட்டீங்கல்ல, நீங்கள் யாரும் இங்கே ஓட்டே போடாதீங்க. ஒவ்வொருத்தரும் டாக்குமெண்ட் எடுத்துகிறால இங்கே பேஸ் இல்லை அவங்களுக்கு பெருசாக. மிஞ்சி போனால் 5 சீட்டு 10 சீட்டு வர போகிறாங்க, அவ்வளோதான். அப்போ அது எனக்கு 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 ஓட்டு போடாத ஒரு மாநிலத்தில் இப்போ நடக்கக்கூடிய தேர்தலாம் பாருங்களேன். கேரளாவில் அவங்களுக்கு பேஸ் கிடையாது, காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ தான் வரப்போகுது. தமிழ்நாட்டில் பேஸ் கிடையாது, வெஸ்ட் பெங்கால்லையும் பேஸ் கிடையாது, அஸ்ஸாமில் மட்டும்தான் அவங்க ஆட்சியில் இருக்காங்க. இப்படி பார்க்குறப்ப என்ன செய்ய போகிறாங்க? இந்த மாநிலங்கள்லாம் வந்து நீங்கள் எனக்கு ஓட்டு போடாத மாநிலங்களில் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டை தூக்கிட்டு அலைஞ்சிட்டு போங்க, உங்கள் ஓட்டு உரிமை இல்லாட்டி பரவாயில்ல. நம்ம வட இந்திய அங்கே வந்து ரிலீவ் ஆகி வந்திருக்காங்கல்ல பீகார்லேருந்து, அவனை இங்கே சேர்த்துட்டு போகிறோம். அப்படிங்க ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு தான் எஸ்ஆர் கொண்டு வந்திருக்காங்க. அது வரக்கூடிய காலங்களில் இதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோங்கிறதே தெரியல. ஓகே, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.